ஹாய், வணக்கம் வீவர்ஸ். இன்று பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க, பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறேன். இது பூண்டு தொக்கும் சொல்லிக்கலாம், பூண்டு ஊறுகாயின்னு சொல்லிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஊறுகாய் செய்ய போகலாம். 1/4 கிலோ பூண்டுங்க. இதை தோல் உரிச்சுக்கணும். எல்லாம் உரித்து காட்டுறேன் பாருங்கள். 1/4 கிலோ பூண்டுங்க. இதை தோல் உரிச்சுக்கணும். எல்லாம் உரித்து காட்டுறேன் பாருங்கள். பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் வந்து 1/4 கிலோ பூண்டை உரித்து வச்சுருக்கேன். இந்த கரண்டியால் 2.5 கரண்டி கடுகு, 1.5 கரண்டி வெந்தயம். இதை வறுத்து வெறும் வாணலியில் வறுத்து பொடி பண்ணிக்கணும். பூண்டு ஊறுகாய் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. மீதியை என் சேனலில் தெரிந்து கொள்ளுங்கள். வெறும் எண்ணெய் சட்டியில் இந்த கடுகை போட்டு பொரிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா இந்த வெந்தயத்தையும் போடுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சிட்டு வெந்தயம் கொஞ்சம் செவரணும். இதை மிக்சியில் அடிச்சிடணும். இதில் எண்ணெயே ஊற்றக்கூடாதுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எப்படி பொரியுது பாருங்க. இதை ஆற வச்சுக்கணும். அரை லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டா எண்ணெய் காஞ்சோன்னே பூண்டை வறுத்து எடுத்துக்கணும். பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். காக்கிலோ பூண்டுங்க இது. இப்போ பூண்டு செவந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டை
ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு பாதியை மிக்சியில் அரைச்சிக்கணும். ஒரு 20-25 முழுசாக வச்சுக்கணும். ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த நல்லெண்ணெய் அப்படியே வச்சுக்கணும். இந்த பூண்டை அரைச்சிக்கணும். இந்த பூண்டை முழுசாக போடணும். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் திக்காக. ஒரு 25 கிராம் புளி ஊற போட்டு திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயிலே பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ கடுகு போட்டுக்குவோம். கடுகு தாளி போட்டாச்சு. கடுகு வெடித்தோன்னே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பூண்டு விழுது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா இப்போ இந்த பூண்டையும் அதோட முழு பூண்டு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுட்டு அதோட தேவையான அளவு உப்பு, தண்ணியே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ காரப்பொடி போடணும். உரப்புன்னா உரப்பு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் கொஞ்சம் தான் போடுறேன். 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ இந்த கடுகு வெந்தயம் நுணுக்கி வச்சோம்னா அதையும் போடுறோம். இப்போ புளி தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போகும். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் மூணு, ரொம்பலாம் வேணாம், 1 ஸ்பூன் போட்டுவோம். பூண்டு ஊறுகாய் ரெடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரம் வேணால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கஸ்டமர் இந்த பூண்டு ஊறுகாய் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு
நான் தயார் பண்ணி கொடுக்குறேன். 1/4 கிலோ பூண்டு ஊறுகாய் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்குறேங்க. வெளியூர்காரங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ பூண்டு ஊறுகாய் கேட்டாங்க, எடுத்துட்டேங்க. நான் எடுத்து வைக்கிறப்ப என்னால் எடுக்க முடியல. வீடியோவும் பிடிச்சிட்டு செல்லையும் பிடிச்சிட்டு ஊறுகாயும் எடுத்து வைக்க முடியல. அதனால் இதில் அடைச்சிட்டேங்க. இந்த பாட்டில் 1/4 கிலோ பூண்டு ஊறுகாய். ஒரு கஸ்டமர் கேட்டுருந்தாங்க, அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஊறுகாய் பேக்கிங் ஆக போகுதுங்க. ஒரு கஸ்டமர் கேட்டாங்க பூண்டு ஊறுகாய்னு சொன்னாலும் இங்கே பாருங்கள், கொரியர் சர்வீஸ் ஒரு கஸ்டமருக்கு அனுப்பியிருக்கோம்.